சிவகாமிக்கு நல்ல சந்தோஷம் போல இருக்கே பேரனை பார்த்தோன்னா. ஆமா பூவாத்த பாட்டி, எங்க வீட்டுல நான் தானே கடைக்குட்டி. இந்த அம்மாவுக்கு எனக்கு அப்புறமா குழந்தை வந்திருக்கிறது மருமகன் தானே. அதனால பேரனை பார்த்தோன்னா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிதானம்மா? ஆமாட்டி, நீ சொன்னாலும் சொல்லாம இருந்தாலும் அப்படிதான். பேரனை பார்த்துட்டே இருக்கணும் போல எல்லாம் இருக்கு. அம்மா பார்த்துட்டே இருந்தா மட்டும் போதாது, காப்பி தண்ணி சாப்பிட்டு எடுத்து இரு. அப்பதான் தெம்பா பிள்ளை பார்க்க முடியும். பரவாயில்லையா மேனகா, மருமம் வந்தோன்னு அம்மாவை நல்லா கவனிக்கிறியே. ஆமாக்கா, என் தாயையும் அண்ணன் மையனுடைய சேயையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்லக்கா. பாத்தியா சிவகாமி, மருமம் வந்தோன்னு உன் மோளுக்கு பொறுப்பு தன்னால வருது. பார்த்து பாட்டியோ, என்ன புகழாதீங்க. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு சொன்னேன்ல. மேனகா சரியான பொறுப்பாளிதான். ஆமாக்கா, உங்களை மாதிரியே பொறுப்பா இருந்து வீட்லயே நல்ல நாளை கழிச்சு நல்ல நாள் பரிசான என் மருமோனையும் அவனுக்கு வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கக்கா. அப்ப நல்ல நாளுக்கு உன் மாமியா வீட்டுக்கு போக மாட்டா. ஏக்கா, அங்க எதுக்கக்கா போகணும்? நல்ல நாளை என் மருமோனு கூட நான் சேர்ந்து கொண்டாடுவேன். சரிதான், அம்மா வீட்டுல இருக்க வேண்டி எனக்கு தன்னால வாய்ப்பு தேடில வருது. போ. ஆமாக்கா, வாய்ப்பெல்லாம் தேடி வரணும்னா அதுக்கு ஒரு முக லட்சணமே இருக்கணும். மாதிரியே பையனா பிறந்தனால எங்க அம்மா மாதிரி இருக்கான். பொண்ணா பிறந்திருந்தா குழந்தை என்ன மாதிரியே தான் இருந்திருக்கும். ஆமா, உலகத்துல இவ ஒருத்தி கட்டம் போதாதா மாதிரி 7 பேர் வரணுமாக்கும். என்ன சுபத்ராக்கா, என் காதை கட்டிக்க போல ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. அடி ஆத்தாடி, நம்ம சொன்னது கேட்டு போட்டா போல இருக்க. அது ஒண்ணும் இல்ல மேனகா, பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா இந்த மாதிரி நல்ல லட்சணமா லட்சுமி கணக்குல இருந்திருக்கன்னு சொல்ல வந்தேன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். செல்லக்குட்டி, பாட்டிய பாருங்க. செல்லக்குட்டி, அதுதான் என் மாமியாரு. என் மாமியார் பாருமா. ஆத்தியம்மா, என் மருமவன் என் பேச்சதான் கேட்கான். எங்க மாமியார பாருமாக்கான்னு சொன்னதும் திரும்பி பாய்க்கான். பாத்தியம்மா? அட ஆமா, பேர பிள்ளை என்னைய தானே பாத்துட்டு இருக்கான். மேனக பேச்ச மருமவன் கேட்கானே. ஆமாக்கா, என் மருமவன் என் பேச்ச தட்டவே மாட்டான். செல்லக்குட்டி, என் மக்களே, பாட்டிய பாத்துட்டே இருக்குதியா. நாளா உங்க அம்மா வயித்துக்குள்ள இருந்தியே, இப்ப பாட்டிய பார்க்க வந்துட்டீங்க. அம்மா, பாட்டி மட்டும் இல்லம்மா, அத்தையும் பார்க்க தான் வந்திருக்கான். மக்களே, பேரம் பிறந்திருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடு. சரிம்மா. அதான் என் சார்பில எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்துருனா. சரி மேனகா. பிரியாணிக்கு பில்லையும் பே பண்ணிருனா. அதானே பார்த்தேன், புகழ்ச்சி பிடிக்காதான். ஆனா பேர் மட்டும் வேணுமா அத்தான்னு. சிவகாமி, நம்ம போய் சின்ன பொண்ணை பார்த்துட்டு வருவோமா? சரி பூவாத்தா, போய் பாப்போம். பொண்ணு, இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையம்மா? ஆமாங்க, பரவாயில்ல. பிள்ளைய பாத்தியா, அப்படியே எங்க அம்மா போலதான் இருக்கான். ஆமாங்க, பார்த்தேன், அப்படியே அத்தை போலதான் இருக்கான். பேர புள்ள என்ன போலதானே இருப்பான். பாரு, நான் சொன்னதை எப்படி சிரிக்கானு. என் பேரன் சிரிக்க பார்த்தா என் கண்ணே படுற போல இருக்கு. செல்லக்குட்டி, அத்தையும் பார்த்து சிரிமக்கா. அத்தை முகத்துல ஒரே சிரிப்பா போல இல்ல இருக்கு. ஆமா மைனியோ, நான் தான் அத்தைன்னு உள்ள ப்ரமோஷன் வாங்கிட்டேன்ல. பேசாம இருட்டி. இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டே இருந்தா என் பேரன் நீ பேசினதான் சுடிக்கிட்டான் பாரு. ஆமா, சாதா பாட்டியலே பேசிட்டு இருக்காங்களே, அதிகமா பேச மாட்டேங்கிறாங்களேன்னு என் மருமகன் கவலைப்படியான். எல்லா விஷயத்தையும் மேனகா சமாளிச்சிருவா. என்ன சிவகாமி, பேரனே பார்த்துட்டு கொஞ்சிட்டு இருந்தா மட்டும் போதுமா? மருமகனை பார்க்க வேண்டாமா? அதான் பார்த்துட்டே தானே இருக்கேன். என் மருமக நல்லா தானே இருக்கா. அவ நல்லாதான் இருக்கா. கடவுள் புண்ணியத்துல அவளுக்கு ஆகாரம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாமா? உடம்பு இல்ல, அவளுக்கு வயிறு பசிக்கல. நான் பேரனை பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டேன் பாத்தீங்க. அதான் பேரன் வந்தாச்சு, இனி எங்க எல்லாரும் மறந்துடுவேல. சும்மா இரு பூவாத்தா. ஏம்மா, சின்ன பொண்ணுக்கு டாக்டர் அம்மா இட்லி குடுக்கலான்னு சொன்னாங்க. நான் போய் வாங்கிட்டு வரட்டா? வேண்டாம் அக்கா, அதான் நாங்களே இருக்கேன்ல. கடையில ஒண்ணும் வாங்க வேண்டாம். நான் வீட்டுக்கு போய் 2 தட்டு இட்லி சுட்டு கொண்டு வரேன். எது உங்களுக்கு கஷ்டமா இருக்குங்களா? நான் பக்கத்து கடையிலே போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணே இல்லம்மா. இல்ல பத்தவா, நம்ம வீட்ல செஞ்சு கொடுத்தாதான் ஆரோக்கியமா இருக்கும். அப்ப நீங்க இங்க இருங்க, நான் வீட்ல போய் இட்லி அவிச்சி கொண்டு வரேன். சுமதி, உனக்கு கஷ்டமா இருக்காதம்மாக்கா. நான் என் மோள்கிட்ட வீட்ல போய் இட்லி சுட்டு கொண்டு வர சொல்லவா? என்ன வாட்டியா இப்படி சொல்றீங்க? அவளுக்கு அவ தோசை சுட்டு தின்ன மாட்டா. மைனிகாரிக்கு அவ ஸ்பெஷலா செஞ்சு கொண்டு வர போறாளாம். அதுக்கு இல்ல மக்கா, வாட்டியா ஒண்ணே இல்ல. நீங்க பேரனை பாத்துருங்க, நாங்க சின்ன பொண்ணை பாத்துக்கிறோம். ஆமா சிவகாமி, என் மருமக சொல்றதான் சரி. நீ பேரனை பாத்துக்க, நாங்க சின்ன
போறோம். சுமதி, நீ இப்படி பேசுறதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன பாட்டி அப்படி சொல்றீங்க? நம்ம என்ன வேற அடுத்தவங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ண வேண்டியதான். மருமகளா, போய் இட்லி சுட்டு சட்னி அரைச்சு கொண்டு வாயினா. இட்லி கொஞ்ச நேரம் எடுத்து வச்சு கொண்டு வாயினா. சரிங்க அத்தை. டீ கூறு கட்டவள, எப்படி சிரிச்சுட்டே நிக்க இல்லட்டி? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கட்டி? எனக்கு பொறுப்பு இருக்கு. நான் நல்ல பொறுப்போடு நடந்துட்டேன்ல சொல்லிட்டு இருக்கேன். மைனி கடைக்கு வீட்டுக்கு போய் 2 இட்லி சுட்டு கொண்டு வரேன்னு சொன்னிட்டு ஒரு வார்த்தையாது. சுமதி சின்ன பொண்ணுக்கு நான் செஞ்சு கொண்டு வரேன் பாட்டியன்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போயிருக்கா. அவ எவ்வளவு சந்தோஷமா போறா பாத்தியா? நீ பொறுப்பா இருக்கேன். பொறுப்பா எங்க பொறுப்பா இருக்கேன்னு எனக்கு தெரியல. நீ என்ன பருப்பு கணக்குல இருக்கேட்டி? ஏம்மா, எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்கன்னு பார்த்தா கடைசில நீ என்ன கிண்டல் பண்ற இல்லம்மா? என்னது? நான் உன்னை கிண்டல் பண்றேனா? இதே இது வீடா இருந்திருந்தா உன்னை மூஞ்சி உடைச்சிருப்ப பாத்தியா? அப்படியே எல்லார்கிட்டயும் பொறுப்பா இருக்க போல நடிச்சிட்டு இருக்கே இல்லடி? ஏம்மா, பச்சை பிள்ளை இருக்கு, நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதாமா. பிள்ளை இருக்க இடத்துல பாசிட்டிவா இருங்க. இந்த மாதிரி எப்பவுமே நான் சிரிச்சுட்டே இருக்கேன் பாத்தியா? ஆமா, இந்த பேச்சு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஒரு வேலையும் செய்ய மாட்டான், ஆனா பெரிய இதோ போல பேசுவா. ஏம்மா, என்ன பத்தி பேசுனதெல்லாம் போதும். முகத்தை சிரிச்சது போல வை. நான் உன் பேரன் பார்த்து பயந்துட போறான். என் செல்லக்குட்டி என்ன பார்த்து எதுக்கு பயப்பட போறான்? வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி. ஏங்க, என் மருமனை பார்க்க ஓடோடி வந்துட்டீங்களா? ஆமா, குழந்தை பிறந்திருக்குன்னு என் மச்சான் ஃபோன் பண்ணி சொன்னோன்னு ஓடோடி வந்துட்டேன்ல. திஸ் இஸ் ஃபார் யூ செல்லக்குட்டி. மருமனே, உங்க மாமா உனக்கு புது Dress gift எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏங்க, சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, ஹாப்பி பர்த்டே எல்லாம் கொண்டாடணும்ல. எங்க சொல்றீங்க? ஆமா மேனகா செல்லம், ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் மேனகா செல்லம், இந்த சாக்லேட் உனக்கு தான். என்ன மருமகளே முழிச்சிட்டு இருக்க? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். அட ஆமா, இன்னைக்குதான் என் தங்கச்சியும் பிறந்த நாள். ஆமா இல்லங்க, நான் மறந்தே போயிட்டேன். மருமகளே, நீ மறந்தாலும் நான் மறப்பனா? நான் தான் என் மௌண்ட சொல்லி என் மருமகளுக்காக சாக்லேட் வாங்கிட்டு வர சொன்னேன். ஹாப்பி பர்த்டே மேனகா. ஏங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதானே எனக்கு வேணும். அம்மா, இவ்வளவு நேரம் நீ என்ன பேசுனியே, எனக்கு என் மருமனுக்குள்ள ஒத்துமையா? எங்க 2 பேருக்கும் ஒரே நாள் தான் பிறந்த நாள். எனக்கு ஞாபகம் இல்லாம போயிட்டே. இது மட்டும் எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா ஒரு நாள் கழிச்சே நான் முறுக்க தின்னிருப்பேனே. எம்மா, என்ன மைனி, எல்லாரும் நல்லா கேட்டுருங்க. இப்ப நான் சொல்றதா முடிவு. நீ என்னத்த சொல்ல வர? அதானே, உனக்கும் உன் மருமனுக்கும் ஒரே நாள் பிறந்த நாள். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒண்ணும் சொல்ல வரல. நீ எப்படி உன் மாமியார் பேர எனக்கு வச்சியோ, அதே போல என் மருமனுக்கு மாமியாரான என் பேரை தான் வைக்கணும். என் மேனகா, பேரனே இன்னைக்கு தான் பிறந்துட்டு இருக்கேன், அதுக்குள்ள உனக்கு பேரை வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா பூவாத்த பாட்டியோ, மாமியாரான கடமை நான் செய்யணும்ல. இந்த பாருமா, நான் இப்பவே சொல்லிட்டேன், என் பேரை தான் என் மருமனுக்கு வைக்கணும். அச்சே ஆகணும். ஐயோ ஏ கடவுளே, ஹாஸ்பிடல் வந்து இவ அலப்புறையில தாங்க முடியல. அம்மாவனுக்கு இவ பேரையில வைக்கணுமா? ஒரு மடக்கு காபி கூட இவ எனக்கு போட்டு தரல. அம்மாவனுக்கு இவ பேரையில வைக்கணுமா? நடக்காது டீ, நடக்கவே நடக்காது. கஷ்டப்பட்டு பிள்ளைய பத்தவா நான் என் இஷ்டத்துக்கு பேர் வைக்காம என் இஷ்டத்துக்கு பேர் வைக்கணும். அத்தா, என் பர்த்டேக்கு இந்த சாக்லேட்டை கொடுத்து மட்டும் ஏமாத்திராதீங்க. அருவல, இந்த சாக்லேட்டை வாங்கிட்டு வர சொன்னதே நான் தான். அதனாலதான் அப்படி சொன்னேன். என்னை யாரும் ஏமாத்த முடியாது அத்தா. எந்த நேரம் பார்த்தாலும் தங்க போல ஜொலிக்கிற தங்க போல ஜொலிக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பீங்கல்ல. பர்த்டேக்கு எனக்கு தங்கத்துல நெக்லஸ் வாங்கி தரணும். அங்க போ, நெக்லஸ் வாங்க நகை கடைக்கு. சே, வீணா நம்ம பையனை நாமளே மாட்டி விட்டுட்டோமே. வாங்கத்தா, திரு திருன்னு முழிக்காதீங்க. போய் நிறைய நெக்லஸ் கலெக்ஷன் தான் பார்க்கணும். அப்படியே இங்கே நின்னுட்டு இருக்குது. மேனகா எல்லா விஷயத்திலயும் நல்ல பொறுப்பா தான் நடந்துக்கிறா. ஆமா ஆமா, ரொம்ப பொறுப்பா தான் இருக்கா.